நடந்து போ அப்படின்னாரு. எதுக்கையா நடக்கிற? நீ நட. நீ நடக்கிற தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாக இருக்கிறது ரெண்டாவது விஷயம். முதல்ல நடக்கணும். நடந்தா தானே நம்ம எங்க ஊர் விட்டு நகரதே கிடையாது. கிச்சனை விட்டு நகரதில்லை. அந்த டிவி முன்னாடி உட்கார்ந்து ஆடு வாயை திறந்தா போஸ். அந்த ஞாயிற்றுக்கிழமையே முடிஞ்சு போச்சு. அந்த வாரமே ஒரு நாள் நம்ம கடைசிக்கு ஒரு நாள் தான் லீவு. இந்த டிவி வாங்கி வச்சுட்டு ரீசார்ஜ் பண்ணி வேஸ்ட் ஆகிடுது. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மாசத்துடைய மொத்த ரீசார்ஜையும் ஒரே நாளா பார்த்து தீர்க்கிறேன்னு உட்கார்ந்து பார்த்து வரைக்கு பார்க்கறது அந்த டிவியை. அப்புறம் எங்க போய் ஆண்டவர் தேசத்தை கொடுப்பாரு. நம்ம என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்னடா தேசத்தை உனக்கு வேணும்னு வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன், ஆனா தேசம் உனக்கு கிடைக்காது. நடக்கும். உன்னுடைய கால் எந்தெந்த பட்டணங்கள் எல்லாம் வயசான காலத்துல நடக்க வச்சாருங்க நம்ம ஆண்டவர். வயசான காலத்துல நடக்க வச்சாரு. அவர் சொல்லுது, ஐயோ நான் வயசாயிட்டு என்னை போய் நடக்க சொல்றீங்களே, நான் நடந்த பக்கத்து ஊருக்கு கூட போக மாட்டேன். அந்த ஊர் ஆனால் வார்த்தை கீழ்ப்படிந்து எல்லா தேசங்களிலும் நடந்தே அவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு அத்தனை கூட்டிட்டு போகணும். ஒரு மனுஷன் பிரயாணம் பண்றதே பெரிய பாடு. ஆனா தன்னோடு அத்தனை பேர்த்த கூட்டிட்டு போகணும்னா சும்மாவா? ஆடுகள் மாடுகளை கழுதைகளை ஒட்டகங்களை வேலைக்காரிகளை தங்கத்தை வெள்ளியை எல்லாத்தையும் பார்சல் பண்ணணும். எல்லாத்தையும் வீட்டை காலி பண்ணிட்டு போகணும்னா நடக்குமா? எவ்வளவு வேலைக்குது. ஒரு வாரமே ஆகும் வீட்டை காலி பண்ணணும்னா. எடுத்து நல்லா கிழிவி வச்சு மூட்டையை முடிச்சு எடுத்து போகணும். ஆனா ஆபரகம் அப்படி அல்ல. தேவன் வார்த்தையை கீழ்ப்படிந்தார். நீங்களும் நானும் 2026 நடக்கணும். காணாம போகுது, இடுப்பு வலி காணாம போகுது, சுகர் காணாம போகுது, ஹார்ட் அட்டாக் காணாம போகுது, எல்லாமே காணாம போகுது. நடக்கூடாது. பைபிள் தூக்கி நடக்கணும். டாக்டர் வெளியே நடக்கூடாது. பைபிள் தூக்கிட்டு வசனத்தை கொண்டேன்னு நடக்கணும். அவங்க அக்கா சிஸ்டர்லாம் பாருங்க, ஊரா நடக்கிறாங்க. அவங்க வண்டியில வாகனம் இல்லை, எங்க வேணாலும் நடக்குவாங்க, எங்க வேணாலும் போவாங்க, எங்க வேணாலும் சொல்லுவாங்க. கர்த்தர் சொன்னார், நான் போனேன்.